எல்லாருக்கும் வணக்கம். சத்யம் டி நியூஸ் நேத்திக்கு நியூஸ் பார்த்தோன்னே ஷாக்கு. நீங்களும் உத்தரவு ஆட்சியை கவிழ்க்க திட்டமிட்டதாக திமுக பிரமுகர்கள் உள்ளிட்ட 4 பேர் கைது. ஊத்தங்கரை தாவக எம்எல்ஏ இளையராஜாவை அணுகி கட்சி மாற பேரம் பேசியதாக யூடியூபர் IPDS திருநாவுக்கரசு ஏற்கனவே கைது. தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுறாங்க. பேசிட்டு அடுத்த வர்ற கூட்டத்தோட நாங்க வந்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு நீங்க எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. ஸோ இது பல எம்எல்ஏக்கள் வர்ற கூட்டத்தூரில் சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்களாம். தாவேக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி நடத்துகிறாங்களாம். எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியிருக்காங்களாம், குதிரை பேரம் பேசியிருக்காங்களாம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. இதை வந்து ஊதி பெருசாக்கி எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் 2 நாளாக அப்படியே போட்டு அப்படியே பொருளுது தமிழ்நாடு. இதனால் இந்த வேலையை தான் பார்க்குறாங்களே ஒழிய நம்ம அரசியலில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியல. இவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து விசிக, UML, கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் போய் ஆதரவு கொடுத்தாங்க. எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? பிஜேபி வந்துடக்கூடாது, இல்லை கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, இல்லை ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இன்னொரு எலெக்ஷன் வந்துடக்கூடாது, வந்தால் தாங்காது நாடு, நிறைய பொருள் செலவு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதனால் ஒரு கவர்மெண்ட்டும் ஒன்று இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆதரவு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்துக்கு என்னாச்சு? ஏடிஎம்கேலேருந்து சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி நாங்கள்லாம் வந்து இது பண்ண உங்களுக்கு அவங்க அரசியல்வாதி வந்து அரசியல் வந்து இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான அரசியல் எங்கேயாவது நடக்குமா அப்படின்னா இல்லை. அதாவது இந்தியா மாதிரி ஒரு கேவலமான அரசியல் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த குதிரை பேராமல் போகிறது, இவங்களை தூக்கி அங்கே உட்கார வைக்கிறது, அங்கே தூக்கி கொண்டு போய் கடத்துறது, எம்எல்ஏக்களை கடத்துறது, கொண்டு போய் கூவத்தூர் ரெசார்ட்டில் வந்து உட்கார வைக்கிறது, இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஒரு கல்ச்சராக மாறி போச்சு. இப்போவும் அதே மாதிரி தான் அதிமுகவை போட்டு உடச்சி நாசம் பண்ணி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் பதவி தரோம், அதை தரோம், இதை தரோம்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை காட்டி இவங்க கூப்பிட்றாங்க. ரைட்டு, வர்ற மூதேவிங்களுக்கு அறிவு இருக்கணும்ல. இந்த அதே இப்போ நேராக வந்தால் கட்சி தகவல் தடை சட்டம், அதனால் ராஜினாமா பண்ணிவிட்டு இவங்க கூட்டணியில் வந்து நின்று ஜெயிச்சு திரும்பி தாவேகா எம்எல்ஏ மாதிரியே ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய எண்ணமாக, அவர்களுடைய எண்ணமாக. இவர்களுக்கு எல்லாத்துக்கும் அதே அமைச்சர் பதவி, அதே இது. ஏன்னா வந்து விஜய் வந்து தூய சக்தியாக இருக்கும்போது இவர்கள் எல்லாம் மிகவும் தூய்மையானவர்கள். அவங்கெல்லாம் கட்சிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இது 2வது நடந்துச்சு. அடுத்த வாரம் என்ன சொன்னாங்க அப்படின்னா விஜயபாஸ்கர், வேலுமணி எல்லாம் வந்தாங்க. அப்புறம் வந்து MR விஜயபாஸ்கர், அவர் வந்து கரூர் விஜயபாஸ்கர், இவர் வந்து புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதி, இவர் வந்து கரூர் தொகுதி கரூருக்கார MR விஜயபாஸ்கர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெளியே வரதுக்கான காரணம் ஒன்று சொல்கிறாரு பாருங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா என்னது தீய சக்தி திமுகவோட கூட்டணி வைக்க பார்த்துச்சு அதிமுக, பழனிசாமி எடப்பாடி வந்து இது மாதிரி செஞ்சார், அதனால் எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் விலகிறோம். இது எப்படியாப்பட்ட காரணம்? எவ்வளவு பெரிய காரணத்தை சொல்லிட்டு வராங்க பாருங்கள். ஒரு வெக்கமாகவே இருக்காதா? அறிவு இருக்குமா என்னன்னு தெரில. அது என்னடா காலம் பூரா பதவியிலே இருக்கணுமா? நம்ம கட்சி ஜெயித்தாலும் பதவியில் இருக்கணும், அடுத்த கட்சி ஜெயித்தாலும் பதவியில் இருக்கணும். நம்ம கட்சி தோற்று போனாலும் பரவாயில்ல, அது வீணாக போனாலும் பரவாயில்ல, நசுங்கி போனாலும் பரவாயில்ல, நாசமாக போனாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்க கட்சியில் போய் சரி அது ஒரு கட்டுக்கட்டும் பேச வந்த கான்செப்ட் அது இல்லை. இவங்களை ஏற்கனவே ஒரு காணொலியை கழுவி ஊற்றியாச்சு. தீய சக்தியோட வச்சா அதனால தான் நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வரோம். அதுக்கப்புறம் வைக்கோ எல்லாத்துக்கு மேலே ஹைலைட் வைக்கோ, நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக தான் அங்கே இருந்தோம், அதனால தான் ஒன்றும் பேசாமல் இருந்தோம், இதனால தான் ஒன்றும் பேசாமல் இருந்தோம், இப்படி பேசணும் அப்படி பேசணும், அப்படி வச்சான் இப்படி வச்சோம், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம், எங்கள் சின்னத்தில் உதயசூரன் சின்னத்தில் நிற்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முட்டுக் கொடுக்குறதுக்கு நிறைய பத்திரிகையாளர் இருக்காங்க, நிறைய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் எல்லாமே இப்போ தாவேகா சைடு தான் இருக்குது. இப்போ அதிகாரத்தில் தாவேகா இருக்கிறதுனால எல்லாமே அதிகாரத்தில் இருக்குது. இவங்க ஆரம்பத்துலேருந்தே காலம் பூரா பொய் சொல்லி ஏமாற்றி மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி மடைமாற்றி இவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்ததில் என்னாச்சு அப்படின்னா திருப்பி இப்போ கொஞ்ச நாள் என்னாச்சு அப்படின்னா இப்போது காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக இருக்குது. விஜயை திட்டுறது, விஜயை வந்து இது பண்ணுறது, ட்ரோல் பண்ணுறது, அதுவும் முக்கால்வாசி பெண்கள் தான் நிறையா பண்ணுறாங்க. பெண்களால் தான் இருந்தாலும் ஜெயிச்சு உட்காந்துருக்காரு. அதே சமயத்தில் பெண்களுக்கு தான் இப்போ ஓவராக பேசுகிறாங்க. பெண்கள் வந்து டிபேட்டில் இல்லை, இந்த காணொலிகளில், இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரிலாம். நாங்கள் யூடியூப் மட்டும்தான் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறதில்ல. யூடியூப்பில் பார்த்தா கழுவி ஊற்றுறாங்க. இவர் என்ன அப்படி இப்படி ஆச்சா அப்படின்னு கழுவி ஊற்றுறாங்க. மக்களுக்கு இவர் மேலே உள்ள கிரேஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது.
என்னைக்கா இருந்தாலும் அப்படி தானே. இப்போ ஸ்டாலின் மாதிரி ஒரு 50 வருஷம் பழுத்த அரசியல்வாதியாக இருந்து மக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சு பல வருடங்கள் அரசியலுக்காக உழைச்சி அந்த மாதிரி ஒரு தலைவராக இருந்தால் மக்கள் மனசில் நிற்பாங்க. இவங்க வந்து பஞ்சத்துக்கு வந்தவங்க இன்ஸ்டாகிராமை வச்சு இதை வச்சு பொய் சொல்லி ஏமாற்றி மக்களினுடைய மனநிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி பொய்களை சொல்லி மக்களை மேனிப்புலேட் பண்ணி இங்கே வந்து இது மாதிரி ஒரு ஆட்சியை உட்காந்துருக்காங்க. இவங்க ரொம்ப நாளைக்கு நிற்க மாட்டாங்க, இது தேராது. குறைஞ்சபட்சம் நேர்மை இருக்கணும், குறைஞ்சபட்சம் உழைப்பு இருக்கணும். அப்போ தான் குறைஞ்சபட்சமாக அது உழைக்கணும்ல. குறைஞ்சபட்சம் உழைப்பு இருக்கணும், குறைஞ்சபட்சம் நேர்மை இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா அது விளங்காது, தேராது. அப்படியே இந்த கவர்மெண்ட் நீடித்தாலும் மக்கள் விளங்க மாட்டாங்க, நாடு விளங்காது. இதுதான் உண்மை. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, மக்களுக்கு ஒரு சிறிய அதிருப்தி வந்துருச்சு. அதனால் இந்த அதிருப்தியை வந்து களையணும். மேற்கொண்டு நம்ம இடைத்தேர்தல் வரப்போகுது, அந்த இடைத்தேர்தலை நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, மொத்த பழியும் தூக்கி இப்போ திமுக மேலே போடுறாங்க. திமுக தான் குதிரை பேரம் பண்ணுச்சு அப்படின்னு. அதுலேயும் இவர் என்ன சொல்கிறாரு, யார், நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ்காரர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, என்னமோ சொன்னார், சபாநாயகருக்கு எதிராக நாங்கள் வந்து என்ன கொண்டு வர போகிறோம், நம்பிக்கையில்லா திருமணம் கொண்டு போகிறோம். அரசுக்கு எதிராகத்தான் நம்பிக்கையில்லா திருமணம் கொண்டு வருவாங்க. சபாநாயகருக்கு எதிராக தான் திருமணம் கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல. சரி, அப்படியே திருமணம் கொண்டு வந்தாலும் தாவேகாவை சேர்ந்த இன்னொருத்தர் தான் அப்போ ஜேசிடி பிரபாகருக்கு பதிலாக இன்னொருத்தர் கொண்டு வந்தால் குறைக்க போகிறாங்க. அப்போ இவங்க வந்து திமுக வந்து சபாநாயகருக்கு எதிரான ஒரு இதை கொண்டு வருமா? இல்லை, புரியல அது எப்படின்னு. சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரும்போது நீங்கள் எங்களுக்காக வாக்களித்தா என்ன ஆகும் எனக்கு புரியும். இவங்க என்ன பேச வராங்கன்னு புரியல. இவங்க பேசுறது பூரா பொய். நல்லா கேளுங்க. ஆட்சிக்கு எதிராக நாங்கள் வந்து நம்பிக்கையில்லா திருமணம் கொண்டு வரோம் அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. ஆட்சியை மாற்றிடலாம், இல்லை ஆட்சியை கவுத்துடலாம், இல்லை ஆட்சியை உள்காட்டி விட்டுடலாம், ஏதோ ஒன்று அப்படி செஞ்சிடலாம். மேற்கொண்டு எலெக்ஷன் வரட்டும். இல்லை அப்படின்னாக்கா எலெக்ஷன் வரணும்னு திமுகவே நினைக்கல. அப்படி திமுகவே நினச்சிருந்தா விசிகா, யூஎம்எல், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ திமுக குதிரை பேரம் பண்ணுது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குது, தாவிக விலைக்கு வாங்குது அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் இருந்துருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா, இவங்களை இப்போ விசிகா இவங்கள போவே விட மாட்டாங்களே. இவங்க ஆளுக்கு 50 கோடி இவங்கள கொடுத்து இவங்கள இங்கே நிப்பாட்டியிருப்பாங்களே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ எம்எல்ஏக்களை 10 பேர்த்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும்னு நினைக்குது திமுக, ரைட்டு. 50 கோடி 35 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் பேரம் பேசப்படுது, ரைட்டு. இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் எத்தனை இருக்காங்க? 4 நம்ம இருக்காங்க. கம்யூனிஸ்டில் 2 இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் கம்யூனிஸ்ட் ஐஎம்எல் 1 2 இருக்காங்க. சரி, அதில் ஒரு 6 7 8 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 பேர்த்தையும் 50 கோடி கொடுத்து நிப்பாட்டி இருக்கலாமே இவங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த 8 பேர்த்தையும் 7 பேர்னு வைங்க. அந்த 7 பேர்த்தையும் நிப்பாட்டி இருக்கலாம்ல. அவன் ஆட்சி கலைஞ்சிருக்குமே, அப்பயே கவுந்துருக்குமே. ஏன் அப்பயே அவங்க 50 கோடி கொடுத்து நிப்பாட்டி இருக்கலாமே. இப்போ அதிமுக இப்போ தாவேக்காலேருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க. வாங்குகிற திமுக முதலே இந்த வேலையை செஞ்சுருக்குமேன்னு சொல்ல வரேன். அப்போது இது எல்லாம் போய் ஸ்டாலினே நேராக பேசினார். அப்புறம் இன்னொரு போய் ஒன்று முதல்ல அவுத்து விட்டாங்க பார்த்தீங்களா? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுது. அதனால தான் எல்லாரும் பிடிக்காமல் அதிமுகலேருந்து இங்கே வராங்க. திமுகவும் அதிமுகவும் சரி, அப்படியே உண்மைன்னு வச்சுக்க. எப்போ பேசுனாங்க? திமுகவும் அதிமுகவும் பேசினதாக செய்திகள் வந்தது எப்போ? இவங்கெல்லாம் பேரம் பேசி இவங்க ஒரு 3 எம்எல்ஏக்களை போய் ராஜினாமா பண்ணிவிட்டு 3 எம்எல்ஏக்களை போய் ராஜினாமா பண்ணிவிட்டு அப்புறம் மாடியில் போய் ஆதவர்ஜினாவுக்கு சால்வையெல்லாம் பூத்தி மாலையெல்லாம் போட்டு அங்கே அவர் கட்சியில் போய் சேர்ந்தாங்க. அப்போல்லாம் திமுக வந்து பேசலை. இதை இப்போ தான் பேசியிருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ ஏன் இப்போ திமுக வந்து இப்போ வளைக்க பார்க்குது. அப்போ அந்த 3 பேர் வந்தது எப்படி? அதுக்கு முன்னாடி ஒரு 7 பேர் ரிசைன் பண்ணாங்களே, அது எப்படி? இப்போ விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் இவங்களெல்லாம் ஏன் திமுக வேலை பேசலை? இப்போ தாவேக்கா எம்எல்ஏக்களை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைக்கிது, ரைட்டு. ஏன் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக அவங்கள தூக்கிட்டு போயிடலாமே அதிமுகவுக்காரங்களா?
எடப்பாடியோட கூட்டணி இல்லையா, ரைட்டு, அது வேலை முடிஞ்சு. திமுகவும் அதிமுகவும் சேராது, ரைட்டு, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், எம்ஆர்வி விஜயபாஸ்கர், இவங்கள தூக்கலாம்ல. அதிருப்தியாளர்களை வந்து தூக்கலாம் இல்லைங்க. இப்போ அவங்க அது அதிமுகவில் பதவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே இவங்க தாவேக்காவுக்கு வராங்க. இவங்கள தூக்கியிருக்கலாமே, நான் உனக்கு 100 கோடி தரேன் வாடா அப்படி. ஏற்கனவே அவங்கள்ட்ட பல ஆயிரம் கோடி வச்சுருக்காங்க, பல லட்சம் கோடி வச்சுருக்காங்க. அப்படி 4 பேர் சேர்ந்தாங்கனாக்க பல லட்சம் கோடி ரூபா தேரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இருக்கட்டும், இவங்க ஒரு 100 கோடி கொடுக்கலாம்ல, கொடுத்து கூப்பிடலாம்ல. ஜெயிச்சா அவங்களுக்கு மந்திரி பதவி தரேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம்ல. இவங்க ஏன் கூப்பிடல? அப்போது தாவேக்காவினரை கூப்பிட்டது வந்து கூப்பிடவே இல்லை, கூப்பிட்டதாக சொல்கிறது தவறு. இவங்க வந்து இவங்க மேலே உள்ள இந்த களங்கத்தை துடைப்பதற்கு இவர்கள் மேலே இப்போ படிப்படியாக கெட்ட பேர் வருது பார்த்தீங்களா? இந்த கெட்ட பேரை துடைக்கிறதுக்கு இந்த பழைய பூரா திருப்பி திமுக மேலே போடுறதுக்கு என்ன சொன்னார் விஜய்? என்ன சொன்ன மேடையில் எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு பழைய ஏன் மேலே போடுறான். ஏய், சிபிஐ விசாரணை ஒரு பக்கத்து இருக்கட்டும், எல்லா தப்பும் நீ திமுக தானே பண்ணிச்சு. இப்போ 32 பேர் 42 பேர் செத்ததுக்கு திமுக தான் காரணம். சத்தியமாக திமுகவே காரணமாகவே இருக்கட்டும். இப்போ நீ வந்து சாதாரண எம்எல்ஏ இல்லை, நீ வந்து ஒரு எதிர்கட்சி ஒரு கட்சியினுடைய தலைவர். இப்போ சிஎம்ங்கிற பதவி ஒன்றை இருக்குது, தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் மொத்தமும் ஒன்றை இருக்குது. சிபிஐ விசாரிக்கல, அது அப்புறம். நீ என்ன பண்ணணும்? நீ வந்து ஒரு டீம் அமைச்சு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குல்ல, உங்ககிட்ட இருக்குல்ல, உளவுத்துறை இருக்குல்ல, உங்ககிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குல்ல, உங்ககிட்ட எல்லா துறையும் இருக்குல்ல, போலீஸுக்கு நீ தானே ஹெட்டு. நீ என்ன பண்ணுற? ஒரு உளவுத்துறை அமைச்சு, ஒரு 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 தனிப்படை ஒன்று அமைச்சு, ஒரு 5 தனிப்படைகளை அமைச்சு கரூரில் போய் மொத்தமாக விசாரிங்கடா. சிபிஐ விசாரிக்கலை, அது அப்புறம். இங்கே நம்ம தண்டனை, திமுகவுக்கு தண்டனை கொடுத்துருவோம், செந்தில் பாலாஜிக்கும் முக ஸ்டாலினுக்கு தண்டனை கொடுத்துருவோம் அப்படின்னு நீ செய்ய வேண்டியதானே அந்த வேலையை. ஆனால் ஏன் மேலே பழிய போடுறாங்க அப்படின்னு சொன்ன நீ. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்கிறேன்னு வச்சுக்க. இப்போ உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குதுல்ல, நீ அந்த வேலையை செய்யலாம்ல. ஏன் செய்ய மாட்டேங்கிற? ஏன்னா அந்த 42 பேர் கொன்னதுக்கு நீ தான் காரணம். உன்னைய பார்க்க வந்தவங்க தான் கொன்னாங்க, உன்னைய பார்க்க வந்தவங்க தான் செத்தாங்க, உன்னைய பார்க்க வந்தவங்கள தான் நீ கொன்ன. இப்போ நீ சிஎம்மாக இருக்கிற இந்த இது என் காலையிலே யாரும் அவ்வளோ தூரம் பார்க்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 300 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆனாலும் நான் பேச வேண்டியது பேசணும்ல, உனக்காக மறைச்சி வச்சுட்டு பேசணுன்றதுக்காக. உன்னைய வந்து எப்படின்னா, நீ இப்போ திமுக மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போடுற பார்த்தியா? ஸ்டாலின் வந்து நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சல்லித்தனமாக நான்லாம் இல்லை. எப்படின்னா, உன்னைய வந்து இப்போ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுன்னா திருப்பி நீ தான் ஜெயிப்பேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ மக்கள் அந்தளவுக்கு முட்டாளாக்கி முடமாக்கி அவர்களுடைய அரசியலினுடைய அவர்களுடைய மனநிலைக்கு உள்ளார போய் நீ வேலை பார்த்து அவங்கள ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிற. அவர்களை தவறான அரசியல் பாதைக்கு நீ உட்படுத்தி இருக்கிற. தமிழ்நாடு ஒரு தவறான அரசியல் பாதைக்கு போயிருக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஒரு சித்தாந்தம், திமுகங்கிறது ஒரு சித்தாந்தம், திராவிடங்கிறது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்திலிருந்து நீ வேறு மாதிரியான ஒரு அரசியலை நீ கட்டமைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குற. திமுக வந்து இப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, திமுகவும் திராவிடமும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நிறைய வேலைகளை பண்ணுச்சு. ஸ்டேஜில் சால்வை போட விடு. இப்போ இந்த காலத்தில் அந்த பிள்ளைங்க ஏற்கிறதுக்கு மறுக்கலாம். ஒரு டிபேட் கூட ஏதோ ஹெட்லைன் பார்த்தேன் நான். டிபேட்டில் கூட எங்களுக்கு திமுகவை பிடிக்கல, எனக்கு ஜென்சி நாங்கள் இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. இதுதான்மா பிடிச்சிருக்கோம். நீ இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் திமுக தானே அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நீ இந்த அளவுக்கு நம்மெல்லாம் படித்து இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் திராவிடம், அதுக்கு காரணம் திமுக. அப்போது திமுக என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறது, தோளில் கம்கட்டில் இருந்த துண்டை தூக்கி தோளில் போட சொன்னது திமுக, செருப்போட சொன்னது திமுக, படிக்க வச்சது திமுக, வரிவை வளர்த்து விட்டது திமுக, திராவிடம். இதெல்லாம் செஞ்சது திராவிடம், வேறு எவனும் செய்யலை. எந்த கொம்பனிங்க வந்து செய்யலை. மன்னர்கள் காலத்துலேயோ மயிராண்டிகள் காலத்துலேயோ எவனுமே செய்யலை. இது செஞ்சது இந்த 67க்கு அப்புறம் தான், அதுவும் 69க்கு அப்புறம் தான். பேரறிஞர் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் இருந்தார். 69 பேரறிஞருக்கு அப்புறம் கருணாநிதி ஆட்சிக்கு, கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ வளர்ச்சி, இவ்வளோ டெவலப்மெண்ட்டும்.
அதில் 2 திராவிட கட்சிகளுக்கு நான் பங்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், யாரையும் இது பண்ண முடியாது. திமுக 90% பங்கு திமுக வகிக்குது. கலைஞர் ஆரம்பித்த திட்டங்கள் அனைத்தும் இந்தியாவிலேயே இந்தியாவிலே இல்லை, ஆசியாவிலே முதன்மையான திட்டங்கள். இந்தியாவிலே ஐடி ஃபீல்டில் கொண்டு வந்தது கலைஞர் தான், வேறு எங்கேயுமே வரல. அதுக்கப்புறம் தான் பெங்களூர் போணுச்சு, அதுக்கப்புறம் பெங்களூர் டெவலப் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். அதே மாதிரி கல்லூரிகள்லேருந்து, படிப்புலேருந்து, டாக்டரேட்லேருந்து எல்லாமே ஏகப்பட்ட நல்லது செஞ்சது திமுக தான், கலைஞர் தான். அப்போது இதையெல்லாம் நம்ம இதை ஜென்சி கிட்ஸு பிடிக்கலங்கிறாங்க. சரி, இப்போ இவன் என்ன சொல்லப்போ இவர் இருந்தாலும் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு கணக்குக்கு வரும்ல. இப்போ நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறது. நீ இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிற? 700 பள்ளியா? 700 பள்ளி சொன்னாங்க. 500 பள்ளிகளுக்கு அதிகமாக சிபிஎஸ்சிக்கு நீ அனுமதி கொடுத்துருக்க. சிபிஎஸ்சி பள்ளி எதுக்கு? சிபிஎஸ்சி பள்ளி தமிழ்நாட்டில் யாருக்கு? சாதாரண அடித்தட்டு மக்களுக்கா, ஏழை மக்களுக்கா, இல்லை நடுத்தர வர்க்க மக்களுக்கா, பணக்காரர்களுக்கு. அதில் மும்மொழியும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீ ஒத்துக்கிட்டு வந்திருக்கிற. அது கூட சொல்கிறாங்க, பயமாக இருக்குது, நீங்கள் எங்கே நாட்டை கொண்டு குப்புறத்தள்ள போறியோ அப்படின்னு பயமாக இருக்குது. இந்த விஜய்ங்கிற இந்த பையன் இந்த நாட்டை கொண்டு போய் எங்கே குப்பரை தள்ளி மண்ணை கவ விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. நடக்கிறதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை, சொன்னது எதுவுமே செய்யலை, சொல்லாததை பூரா செய்கிறாங்க. இப்போ இப்போ திருச்சி சூர்யா இருந்தார். திருச்சி சூர்யா, மாரிதாஸ், இவங்க 2 பேரும் என்னங்க அப்படின்னா திமுகவை கழுவி ஊற்றுவாங்க. 2 பேருமே பிஜேபி சப்போர்ட்டர்ஸ். யார்? திருச்சி சூர்யாவும். திருச்சி சூர்யா ஒரு திருச்சி சிவா அண்ணனோட பையன். ஆனாலும் இவர் பிஜேபியிலே சேர்ந்துக்கிட்டார். அவர் மாரிதாஸ் ஏற்கனவே அவர் ஆர்எஸ்எஸில் போய் ஐக்கியமாகி அங்கேயே உரண்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே திமுகவுக்கு எதிரான பயங்கரமான டிபேட்ஸு, பயங்கரமான காணொலிகள்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் தொட்டு கூட பார்க்கல, கண்டுக்கவே இல்லை. போட்டு போடா, பழுத்த மரம்டா, காய்ச்ச மரம்டா. இப்போ காய்ச்ச மரம் எப்பயுமே பழுத்த மரம் என்னைக்குமே கலடி படுறதாண்டா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் நீ ஆட்சிக்கு 30 நாள்லேயே தூக்கி 3 பேர்த்த தூக்கி உட்கார வச்சிருக்க பாரு. குண்டர் சட்டம் வேறு, அதில் முக்தாருக்கு குண்டர் சட்டம் வேறு. மாரிதாஸ் வெளியே வந்துட்டார், ரைட்டு. மாரிதாஸ் யார்? ஓனாள், பிஜேபியோட கூட்டாளி, அதனால் மாரிதாஸ் வெளியே வந்துட்டார். இப்போ திருச்சி சூர்யாவும் முக்தாரும் உள்ளே இருக்காங்க. இவங்க மேலே குண்டாசு வேற போட்டிருக்கிற. அப்போ ஆட்சிக்கு 40 அதிகாரம் கைக்கு 1 மாதத்துக்குள்ளேயே நீ ஒரு பத்திரிக்கையாளர் 2 பேர்த்த பிடிச்சி நீ குண்டாசு போடுறன்னா நீ எப்படியாப்பட்ட ஆளாக இருப்ப? நீ இன்னும் 5 வருஷம் நீ எத்தனை பேர்த்தோட சுதந்திரத்தை, கருத்துரிமையை நீ குழி தோண்டி புதைக்க போகிற? எத்தனை பேர் கழுத்து தோண்டி புதைக்க போகிற? எனக்கு என்னமோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அம்மா கூட சொன்னாங்க ஒரு காணொலியில், நீ 5 வருஷம் முடிஞ்சு நீ ஆட்சியை விட்டு இறங்கும்போது மொத்தம் தமிழ்நாடு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீ இன்னும் 5 வருஷம் முழுமையான ஆட்சி நீ செஞ்சீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கதை முடிஞ்சிடும், சத்தியமாக முடிஞ்சிடும் தான் நான் நினைக்கிறேன். நீ எதையுமே காப்பாற்ற மாட்டேன். உனக்கு எந்த விதமான அரசியல் அறிவும் அரசியல் ஞானமும் உனக்கு இல்லை. இன்னும் நீ அரசியல் பண்ணலை, இன்னும் நீ சிஎம் ஆகலை. சிஎம் சீட்லேயே உட்கார்ந்துருக்கியே தவிர சிஎம் செய்யக்கூடிய வேலையை எதையுமே செய்யலை. என்ன, நீ சொன்னதை எதையுமே செய்யலை, சொல்லாததை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோதான்.